ராகுலும் சயின்டிஸ்ட் விக்ரமும் நண்பர்கள். ஒரு நாள் விக்ரம் அவன் ஒரு மாய பந்தை கண்டுபிடிக்கிறான். அந்த பந்தை அவன் நண்பன் ராகுலிடம் கொடுத்தான். ராகுல் அந்த பந்தை எடுத்து அவன் வீட்டுக்கு சென்றான். அந்த பந்தை டேபிள் மேல் வைத்து குளிக்க சென்றான். அப்போது திடீரென்று அந்த பந்து ஒளிமயமாகிவிட்டது. அதிலிருந்து ஒரு நபர் வந்தார். அவர் பார்க்க பல்லாயிரம் வருடம் முன்பிருந்து வந்தவர் போல் இருந்தார். ராகுல் கதவை திறந்து அந்த ராஜாவை பார்த்து பயந்து விட்டான். பின்னர் பாத்ரூம் உள்ளேயே செல்கின்றான். ராகுல் அதிர்ச்சியில், இவன் யாரு? நம்ம சயின்டிஸ்ட் கிட்டையே போன் பண்ணி கேட்போம் என்று நினைக்கிறான். போனை எடுத்து சயின்டிஸ்ட் விக்ரமுக்கு கால் செய்கிறான். யோ, நீ கொடுத்த மாய பந்தில் இருந்து எவனோ ஒருத்தன் வந்து இருக்கான்யா? சரி, அவனை என்கிட்ட கொண்டு வா என சயின்டிஸ்ட் விக்ரம் கூறுகிறான். ராகுல் பாத்ரூமில் இருந்து வெளியே வந்து ராஜாவை பார்க்கிறான். இருவரும் பயந்து போகிறார்கள். ராகுல், என் கூட வந்தினா நான் உன் நாட்டுக்கே அனுப்பிவிடுவேன் என்று சொல்கிறான் ராகுல். ராஜாவும் ராகுலின் பேச்சை கேட்கிறான். ராகுல் பைக்கை எடுக்கிறான். இப்போ யோசிக்கிறான், இவன் பழைய காலத்து ஆளாச்சே, இவன் வண்டில எல்லாம் உட்கார மாட்டான், இவனை நடந்தே கூட்டிட்டு போவோம் என்று இருவரும் நடந்து சயின்டிஸ்ட் விக்ரம் வீட்டுக்கு போகிறார்கள். இருவரும் நடந்து செல்ல ராஜா அங்கிருக்கும் நிலத்தை பார்த்து, நான் முல்லை நிலத்தில் இருக்கிறேனா என ராகுலிடம் கேட்கிறான். அதற்கு ராகுல், என்ன முல்லையாவோ, நீ அப்படி வரியா? யோ, இது குறிஞ்சி நிலம். நம்ம ஆளுங்க பார்க்கடலை கடைவது போல மலைய கடைஞ்சி குறிஞ்சி நிலமா ஆக்கிட்டாங்க. அப்படியே சிறிது தூரம் நடந்து கொண்டே போக ராஜாவுக்கு தண்ணீர் தாகம் ஏற்பட்டது. ராஜா அருகில் இருக்கும் குளத்திற்கு சென்று தண்ணீர் குடிக்கிறான். ராகுல், யோ, என்னையா பண்ற? நான் உனக்கு தண்ணி வாங்கி தரேன் வா என்று கூறுகிறான். ராகுல் அருகில் இருக்கும் கடையில் தண்ணீர் வாங்கி ராஜாவுக்கு கொடுக்கிறான். ராஜா ஆச்சரியத்துடன், என்ன தண்ணிய போய் விலை கொடுத்து வாங்குறான் என மனசுக்குள்ளேயே பேசுகிறான். அதற்கு ராகுல், நாங்க இங்க நல்ல தண்ணீர் கெட்ட தண்ணீர் அப்படின்னு பிரித்து வச்சிருக்கோம். காசு கொடுத்து வாங்கினா அது நல்ல தண்ணீர்னு இங்க இருக்க அறிவாளி மக்களோட நம்பிக்கை என்று கூறுகிறான். ராஜா தண்ணியை குடித்து பாட்டிலை ரோட்டில் தூக்கி போடுகிறான். ராஜா ரோட்டில் செல்லும் வாகனங்களை ஆச்சரியத்துடன் பார்க்கிறான். இது எந்த மன்னரோட நாடு இப்படி வினோதமாக இருக்கு? என்ன ராகுலிடம் கேட்கிறான். மன்னர் நாடா? ராஜா அவர்களே, மன்னர் ஆட்சி போய் பிரிட்டிஷ் ஆட்சி போய் இப்ப மக்களாட்சியே வந்துருச்சியா? அதற்கு ராஜா என்ன மக்களாட்சியா? அதற்கு ராகுல், அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு தெரியல என்று பேசிக்கொண்டே ராகுல் அந்த ராஜாவை சயின்டிஸ்ட் விக்ரமிடம் ஒப்படைத்துவிட்டு அவனை அவன் நாட்டுக்கே அனுப்பிவிடுகிறார்கள்.